பேக் டு 3 ஸ்டார் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது வந்து எம்ஐ டிவி மாடல் நம்பர் L43M4 4AIL இதான் மாடல் நம்பர். இதில் ப்ராப்ளம் என்னான்னு பார்த்தீங்கன்னா டிவி ஆனில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், டிவி ஆனில் இருக்குது. பேக் லைட் மட்டும் எரியுது, பிக்சர் வரல. இதுதான் ப்ராப்ளம். இது என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஃபால்ட்டாக இருக்கலாம்னு ஒரு வேளை டிஸ்பிளே தான் ஃபால்ட்டு வரும் இந்த டிவியில். பாருங்கள், நம்ம வந்து டிவி ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் டீகான் போர்டு வருது. இது வந்து 4K டிவி. இது இதோட டிஸ்பிளே நம்பர் வந்து பார்த்துங்க, ST4251301 3XL. இதில் பார்த்திங்கன்னா இந்த சைடில் டேப் அடிச்சிருக்காங்க. ஒன் சைடு ஏற்கனவே ஷார்ட் ஆகிட்டனால டேப் அடித்து கொஞ்ச நாள் ஓடி இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து லெஃப்ட் சைடும் ஷார்ட் ஆகிடுச்சு. ரைட் சைடில் டேப் அடித்து ஓட்டி வந்துருக்காங்க. இந்த டேப்பை நான் இங்கேருந்து பாருங்கள், இந்த இடத்துல டேப் அடிச்சிருக்காங்க. அதில் ரைட் சைடில் ஷார்ட் ஆகிருந்துருக்கு. அதனால் இந்த டேப் அடித்த உடனே அவங்களுக்கு படம் வந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு ஓட்டியிருக்காங்க. இப்போ லெஃப்ட் சைடும் ஷார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணிவிட்டு டேப் எடுத்துடலாம். முதல்ல டேப் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த டேப் எடுத்துகிட்டு இதை போட்டு நம்ம டீகான் வோல்டேஜை செக் பண்ணலாம். இப்போ நம்ம மல்டிமீட்டர் எடுத்து முதல்ல ஒன் சைடு தான் ஷார்ட்டாக என்னன்றதை செக் பண்ணிடலாம். இப்போ அந்த டேப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அவங்க ஏற்கனவே அடித்த இந்த டேப்பை இப்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறோம். டிவி ஆன் பண்ணுறோம். பாருங்க, பேக் லைட்டு எரியுது பாருங்கள், பேக் லைட்டு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஏவிடிடி வோல்ட்டெல்லாம் ப்ரெசென்ட் ஆகுதா என்னான்னு பார்த்துருவோம். ஆக்சுவலி ப்ரெசென்ட் ஆகாது, ஏன்னா அந்த டேப்பெல்லாம் உரிச்சிட்டோம். ஏவிடிடி தான் ஏவிடிடி. பாருங்கள், 14 வோல்ட் வரணும், 1 வோல்ட் தான் வருது. இது பாருங்கள், 1 வோல்ட் தான் வருது. ஏவிடிடியே வரலன்னா அப்போ எதுவுமே வராது. உங்களுக்கு 3.3 வோல்ட் மட்டும் வரும். அதில் 3.3 வோல்ட் மட்டும் வருது. மீதி எதுவுமே வரல நம்மளுக்கு. VGH பார்த்திங்கனாலும் ட்ராப் ஆகுது. 12 வோல்ட் தான் வருது. இல்லை 29-30 வோல்ட் வர வேண்டிய இடத்துல 12 தான் வருது. எல்லாமே ட்ராப் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஒன் சைடு எடுத்து விட்டுட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ லெஃப்ட் சைடு எடுத்து விட போகிறேன் நான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டிவி ஆன் ஆகிடுச்சு. ஏவிடிடி பார்க்குறேன், அதே மாதிரி தான் இருக்குது. ஏவிடிடி வோல்ட்டு, VGH வோல்ட்டுலாம் 12 வோல்ட் தான் வருது. அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு எடுத்து விட்ருக்கோம். அப்போவும் நம்மளுக்கு ஷார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வந்து ரைட் சைடு எடுத்து விட்டுட்டு ஆன் பண்ணி போகலாம். ஏன்னா டீகான் ஃபால்ட் இருந்தால் கூட இந்த மாதிரி ஆகலாம். நான் 2 சைடுமே நம்ம எடுத்து விட்டுக்கலாம். முதல்ல இப்போ வந்து ரைட் சைடு எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு இப்போ நம்மளுக்கு எல்லா வோல்டேஜும் வந்தால் டீகான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். டிவி ஆன் பண்ணிவிட்டேன் நான். இப்போ பேக் லைட்டு தெரியுது. இப்போ பார்க்கலாம், நம்ம ஏவிடிடி வோல்ட்டு பார்ப்போம். ஏவிடிடி வோல்ட்டு பாருங்கள், ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. 14 சில்லற வருது. VGH பார்ப்போம். இங்கே பாருங்கள், VGH வோல்டேஜ் அது 30 வோல்ட் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து டீகான் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது. முதல்ல வந்து நம்ம லெஃப்ட் சைடு எடுத்து போட்டு அப்போ ட்ராப் ஆச்சு. சரி, இப்போ லெஃப்ட் சைடு மட்டும் போட்டு ரைட் சைடு பார்ப்போம், எடுத்து விட்டு பார்ப்போம். இப்போ நான் வந்து லெஃப்ட் சைடை மட்டும் போடுறேன். டிஸ்பிளேயில் தான் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்டு, ஏன்னா டீகானில் வோல்டேஜ் எல்லாம் கரெக்டாக வரும். இப்போது லெஃப்ட் சைடை போட்டுட்டு ரைட் சைடை மட்டும் எடுத்து விட்டுருக்கேன். இதில் இப்போது ரைட் சைடு ஃபால்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு வோல்டேஜ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிடும். பிக்சர்லேயும் ஏதாவது சிம்டம் நம்மளுக்கு தெரியும். வோல்டேஜே வரலன்னா நம்மளுக்கு எதுவுமே வராது. பேக் லைட் ஆன் ஆகிடுச்சு.
இப்போது ஏவிடிடி வோல்ட்டை செக் பண்ணுவோம். முதல்ல இந்த ஏவிடிடியை பாருங்கள், அதை பாருங்கள் 1.1 தான் வருது. இப்போ பாருங்கள் 1.10 அதே தான் வருது. நம்ம விஜிஹெச் பார்ப்போம். விஜிஹெச் பாருங்கள், விஜிஹெச் அது 12 வோல்ட் அந்த மாதிரி தான் வருது. ஸோ அப்போ நம்மளுக்கு 2 சைடுமே இந்த செட்டில் ஷார்ட் இருக்குது. இதுதான் டேப் அடிச்சிருந்தாங்க, அடித்து இவ்வளோ நாள் ஓடி இருந்திருக்கு. இந்த பாருங்கள் அந்த இடத்த உரிச்ச இடம் இவ்வளோ நாள் ஓடி இருக்குது. ரைட் சைடில் ஷார்ட் இருந்திருக்கு. இப்போ லெஃப்ட் சைடும் ஷார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டுமே ஷார்ட். இப்போ நம்ம இதை எப்படி ரெடி பண்ணுறது அதை நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம வந்து முதல்ல வந்து ரைட் சைடு கரெக்ட் பண்ண முடியுமான்றது. ஒரு சைடு இந்த டேப்பை போட்டால் நம்மளுக்கு எல்லா வோல்டேஜும் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா இந்த டிவி ரெடியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த ரைட் சைடை மட்டும் முதல்ல பார்க்கலாம். இந்த ரைட் சைடில் இங்கே வந்தீங்கன்னா சிகேவி லைன்ஸு எல்லாமே வரும். இந்த இடத்துல இப்போ இருக்கும், இதுதான் லைன், சிகேவி லைன் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சிகேவி லைன்ஸ் எதாவது ஷார்ட் ஆகுதான்னு நம்ம ஓம்ஸில் வச்சு பார்க்கணும். முதல்ல அதை பார்ப்போம். டிவி ஆஃப் பண்ணிட்டுனா அது எப்படி செக் பண்ணணும்னா, அதுக்கு நம்ம இங்கே வந்து ஓம்ஸில் வச்சுட்டு இந்த லிங்க் ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகுதான்னு எல்லாத்தையும் செக் பண்ணணும். அதே போல் இங்கே ஒரு மூணு இது இருக்கும், அது ஷார்ட் ஆகுதான்னு செக் பண்ணணும். நான் இப்போ எல்லாமே செக் பண்ணணும், எதுலேயுமே ஷார்ட் இல்லை. இந்த 3 சைடில் ஒரு 3 இது வருது. இந்த மேலே இருக்கிறது கீழே இருக்குது ஷார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓம்ஸ் காமிச்சிச்சு. ஸோ நான் இதை வந்து இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு சரி ஆகுதான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து ரைட் சைடில் சிகேவி லைனில் வருது. அது கீழே பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்குது. இந்த 3 பாயிண்ட், இந்த 3 பாயிண்டில் இந்த பாயிண்ட்டு ஓம்ஸ் காமிச்சிச்சு. ஒரு 700 600 ஓம்ஸ் காமிச்சிச்சு. இந்த லைனை நான் கட் பண்ணிவிட்டேன் பிளேடை வச்சு. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை கட் பண்ணிவிட்டேன். ஓம்ஸ் காமிச்சனால உங்களுக்கு இது வந்து டிஸ்பிளே ஷார்ட் ஆகிறதுனால உங்களுக்கு பிக்சர் வராது. முதல்ல 2 டேப்பும் நம்ம எடுத்து விட்டுருக்குந்தப்போ இப்போ ஒரு டேப்பை நான் போட்டுட்டேன். இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் டிவியை. இப்போ வந்து நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சைடில் நான் அதாவது இங்கே இந்த 3 பாயிண்ட் இருக்குங்க, இந்த லாஸ்ட்டில் ஒரு 3 பாயிண்ட் இருக்கும். அந்த 3 பாயிண்டில் மேலேயும் கீழேயும் ஷார்ட் ஆகிடுச்சு. ஓம்ஸ் காட்டுச்சு. ஓம்ஸ் காட்டக்கூடாது ஆக்சுவலாக. அதனால் இதை வந்து நான் கட் பண்ணிவிட்டேன். ஓம்ஸ் காட்டுறது இப்போ காமிக்கல. நான் ஒரே ஆளாக செய்கிறதுனால என்னால் உங்களுக்கு அந்த ஓம்ஸை காமிக்க முடியல, ஒரே கையில் பிடிச்சிட்டு இருக்கனால. இப்போது நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இது கட் பண்ணி விட்ருங்க இந்த இடத்துல. இப்போ வந்து நம்ம டிவியை ஆன் பண்ணி பார்ப்போம். ஒன் சைடு ரைட் சைடு தான் நம்ம கட் பண்ணி விட்ருக்கோம். இப்போ வந்து டிகானில் வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா இந்த ஷார்ட்டு தான் நம்மளுக்கு ஷார்ட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இப்போ பார்க்கலாம். டிவி ஆன் பண்ணிடலாம். இந்த லெஃப்ட் சைடு எடுத்து விட்ருக்கேன் டேப்பு, பேக்லைட் எரியுது. ரைட் சைடு மட்டும் போட்டிருக்கேன். அப்போது ஏவிடிடி வோல்ட் செக் பண்ணுறோம். 14 வோல்டேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த ரைட் சைடில் தான் நம்மளுக்கு அந்த லாஸ்ட் ரைட் சைடு ஷார்ட் ஆகிருக்குது. அதை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் ரைட் சைடில். ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து விஜிஎல்லும் வந்துடும். இப்போ பாருங்க, விஜிஎல் 30 வோல்ட்டுக்கிட்ட வந்துருச்சு. விஜிஎல் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்மளுக்கு பிக்சர் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஒன் சைடு பிக்சர் வரும். அந்த இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு லைன் கட் பண்ணிட்டனால வர வாய்ப்பு இல்லை. நம்ம இதை பார்த்துடலாம். பாருங்கள், லைட்டாக ஒரு லைன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இப்போ நமக்கு வோல்டேஜ் உள்ள ப்ரெசென்ட் ஆகிறதுனால ரைட் சைடில் இந்த ஒரு கோடு வருது. இப்போ நம்ம வந்து நம்ம லெஃப்ட் சைடு ஆல்ரெடி வந்து ரைட் சைட்லேயும் ஷார்ட் இருக்குது. இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடு நம்ம ஓகே ஆக்கியாச்சு. ஒரே ஒரு லைன் மட்டும் வருது. இப்போது
லெஃப்ட் சைட்லேயும் அதே மாதிரி 3 லைன் இங்கே வரும். நீங்கள் அதையும் கட் பண்ணி விடணும். நான் அதையும் கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வருது பாருங்கள். இந்த இதுக்கு மேலே தெளிவாக காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் சிகேவி லைனு. இங்கே ஒரு டாட் இருக்கா, இது பக்கத்தில் 2 டாட் இருக்கும். இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம கட் பண்ணிடணும். அது கிளியராக உங்களுக்கு தெரியல, முடிகிற அளவு உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் நான். இங்கே பாருங்கள், இதோ இங்கே நான் கட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் இப்போது ரைட் சைடும் நான் கட் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் சைடும் கட் பண்ணிட்டேன். இந்த சைடில் லாஸ்ட் எண்டில் அந்த 3 லைனையும் கட் பண்ணியிருக்கேன். 3 லைனில் ஒரு லைன் கட் பண்ணாலே வந்துடும் உங்களுக்கு, ஹோம்ஸ் காமிக்காது. இந்த சைடில் இங்கேயும் கட் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைட்லேயே அதே லாஸ்ட்டில் இந்த 3 லைனில் ஒரு லைனை கட் பண்ணோன்னே இங்கேயும் ஹோம்ஸ் காமிச்சிட்டு இருந்தது. 600 ஹோம்ஸு 800 ஹோம்ஸ் காமிச்சிட்டு இருந்தது. இதையும் நான் இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ 2 சைடுமே உங்களுக்கு ஷார்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதையும் இப்போ உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு நான் உங்களுக்கு போடுறேன். அதையும் போட்டுடலாம். ஏன்னா அந்த பக்கம் நம்ம ஷார்ட்டை கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ டிவியை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜை முதல்ல செக் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பிக்சர் வருதான்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் 2 சைடும் போட்டாச்சு. லெஃப்ட்லேயும் நான் கட் பண்ணியிருக்கேன், ரைட் சைடும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா 2 சைடு நம்ம போட்டதுனால பிக்சர் ஏதாவது வரும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். இது பாருங்கள், இன்னும் டிவி ஆன் ஆகல. டிவி ஆன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 2 சைடும் டேப்பையும் போட்டாச்சு. 2 சைடும் ஷார்ட்டையும் எடுத்துருக்குறோம். ஷார்ட்டை கட் பண்ணி விட்ருக்கோம். ஹோம்ஸ் காமிச்சிச்சு, அதை கட் பண்ணி விட்டேன். இப்போ பாருங்கள், ஏவிடிடி வோல்ட்டு 14 வோல்ட் வந்துருச்சு. விஜிஹெச்சும் வந்துருச்சு பாருங்கள், 30 வோல்ட். இப்போ நம்ம பிக்சரில் நம்ம பார்ப்போம். பிக்சரை நம்ம பார்க்கலாம். பிக்சர் ஏதாவது வரணும் கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், ஆண்ட்ராய்டுன்னே வந்துருச்சு சூப்பராக படம். பாருங்கள், லெஃப்ட் டு ரைட்லேயுமே ஷார்ட் ஆகுனது இது. ஆக்சுவலாக இதையே நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி படம் வர வச்சிட்டோம். இங்கே பாருங்கள், பிக்சர் வந்துருச்சு பாருங்கள். லெஃப்ட் டு ரைட்டு ரெண்டுமே ஷார்ட்டாக இருக்குது இதில். இப்போ நம்ம ரைட் டு லெஃப்ட்டையுமே ரெண்டையுமே ஒன்றா கட் பண்ணி உங்களுக்கு பிக்சர் வர வச்சாச்சு. இது வந்து 4K டிவி. இதில் வந்து இந்த லாஸ்ட்டில் அந்த 3 லைனு ஷார்ட் ஆகிடும். இந்த லாஸ்ட்டில் சிகேவி லைன் கூட சேர்ந்து வரும். அந்த லைனை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மல்டிமீட்டரில் ரைட் சைடில் ஷார்ட் இருந்தால் ரைட் சைடில் கட் பண்ணி விட்ருங்க, லெஃப்ட் சைடில் ஷார்ட் இருந்தால் லெஃப்ட் சைடில் கட் பண்ணி. நான் இங்கேயும் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது தெளிவாக தெரியாது, ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே கடைசியில் நான் கட் பண்ணியிருக்கேன். அது ஹோம்ஸ் காமிச்ச லைனை மட்டும் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடு இதுதான் ரைட் சைடு. இதுலேயும் இந்த 3 பாயிண்டிங் லாஸ்ட்டில் வருதில்ல, அதில் ஒரு லைனை கட் பண்ணிவிட்டேன். கட் பண்ணோடனே ரைட்டு லெஃப்ட்டு 2 சைடுலேயுமே நம்மளுக்கு ஷார்ட்டு போயிடுச்சு, பிக்சரும் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் இதில் 1 சைடு ரிப்பன் போட்டிங்கன்னா படம் வராது. 2 சைடுமே கரெக்ட் பண்ணி ரிப்பன் போட்டால் தான் வரும். 2 ரிப்பனையும் போட்டிங்கன்னா தான் பிக்சர் வரும். இப்போ வந்து நம்ம இதை சும்மா ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ 1 சைடு ஷார்ட் ஆன 4K இந்த எம்ஐ டிவியில் 4Kயில் 1 சைடு ஷார்ட் ஆனாலும் நம்மள இன்னொரு சைடு ஷார்ட் ஆனாலும் 2 சைடு ஷார்ட் ஆனாலும் நம்ம அந்த டிஸ்பிளேயை ரெடி பண்ணலாம். ஸோ இது நான் வந்து யூடியூப்பில் ஃபஸ்ட் டைம் நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே, இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.